சிறியவர்கள் பெரியவர்கள் யாரு வேணாலும் அருள் கொண்டு ஆடி வருவாங்க. ஆனால் இந்த கரகத்தை எடுத்து ஆடக்கூடியது சின்னஞ்சிறு குழந்தைகள், கழுத்துல மாங்கல்யம் அணியாத குழந்தைகள், சின்ன குழந்தை தான் இந்த 7 கரகத்தை எடுத்து ஆடணும். பெரியவர்கள்லாம் வந்து ஆடணும், ஆடட்டும். கரகத்தை எடுக்கக்கூடியது திருமணமாகாத குழந்தைகள் மட்டும்தான் இந்த கரகத்தை எடுத்து ஆடணும். அதனால இளைஞர்கள், விழா கமிட்டியாளர்கள் இளைஞர்கள் முன்னாடி வாங்க, ஒரு 10 பேர் ஓடி பார்த்தாகி ஆயிர கண்ணுடைய மகமாகி சொல்ல உன்னுடைய நீதி அழியாம இந்த ஊர் மக்களை, இங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டி காக்கிறேன்னு சொல்லி துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும். அடிவா தாயே, அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே, ஆதிபராசக்தியே, வேப்பிலை காரியம்மா, இங்க இருக்க மக்கள் அனைவரையும் கொண்டனை கேசரி வாயடி மகமாயி கொடுக்கும் அன்னையே, ஓடிவா ஓடிவா இளைஞர்கள் முன்னாடி வாங்க. இந்த குழந்தைங்க மட்டும்தான் கரகம் எடுக்கணும், பெரியவங்க யாரும் எடுக்க கூடாது. முன்னாடி வந்து நில்லுங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் வந்தா கரகத்தை எடுக்கட்டும், பெரியவங்க அந்த பக்கம் ஆடட்டும். ஓடிவா தாயே, சாமி கீழே விழுகக்கூடாது. வந்த தெய்வம் கீழே விழுகாம பொறுமையா நின்று ஆடணும். மக்களை காக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம், நீதியான தெய்வம்னா பொறுமையா நின்று ஆடணும். கீழே மேல விழுந்து உருண்டு விரண்டு ஆடுற தெய்வம் இல்ல தாகி, நீ பொறுமையா நின்று ஆடணும். கீழே விழுகக்கூடாது. எதிரி 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 சாமி ஐயா, அந்த கீழே இருக்க சாமி திண்ணுற போது கீழே இருந்து கீழே விழுகிற சாமிக்கெல்லாம் திண்ணுற போட்டு அப்படியே நிப்பாடி. வந்த தெய்வம் கீழே விழுகாம பொறுமையா நின்று ஆடணும், இல்லாட்டி திண்ணுற போட்டு நிப்பாட்டிடுவேன். பொறுமையா நின்று ஆடு சாமி. எல்லாரும் ஜோரா கைதட்டலாமே, எல்லாரும் நல்லா கைதட்டி ஆரம்பர செய்ய. ஆத்தா ஏழூர் எல்ல முத்துமாரியம்மனும் நமது ஊர் வாசலிலே சின்ன குழந்தைங்க, கழுத்துல மாங்கல்யம் முடியாத குழந்தைகள் மேல அழுந்து ஆடி வந்திருக்கா. நம்ம ஊர் மக்களை கட்டி காக்கு ஆடினால் நல்ல மனமாகி பொழி என்பது ஐதீகம். அதனால வெட்டப்படாம எல்லாரும் ஜோரா கைதட்டு வாங்கலாம். எல்லாரும் ஜோரா கைதட்டு பொறுமை ஆடு சாமி. அம்மா தாத்தா எங்காய சமயபுரா சமயபுரா
இப்பொழுது தாயாகப்பட்டவள் ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனையும் ஒவ்வொரு தாய் பேர் சொல்லி ஒவ்வொரு கரகமாக மேடையில் இறக்கி வைக்க போறோம். அதனால சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல நில்லுங்கம்மா, சொந்தக்காரங்க பக்கத்துல நில்லுங்க. திண்ணூறு வச்சோன்னா அப்படியே ஒவ்வொரு சாமியா பிடிச்சுக்கோங்க. இப்பொழுது தாயாகப்பட்டவள் முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி கரகம் இறங்க வேண்டும். ஓடிவா தாயே, தாயே நார்த்தாமலை எல்லையோ எல்லையோ முத்துமாரி ஓடிவா திண்ணூறு வச்ச உடனே சாமி நின்றும், நின்ன உடனே குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க. திண்ணூறு வச்சோன்னா அப்படியே ஒவ்வொரு சாமியா பிடிச்சுக்கங்க. முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரி கரகம் இறங்கி விட்டது. இரண்டாவது கரகம் திருவாப்பூர் தம்பி. அந்த பெரியம்மா கரகத்தை வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடு. ஒரு பெரியம்மா பாரு, பெரியம்மா கரகம் எடுத்து ஆடுது. அந்த கரகத்தை அந்த பக்கம் சின்ன குழந்தை உங்க பாரு பின்னாடி பாரு, அந்த சின்ன குழந்தை முன்னாடி விடுவோம். அந்த குழந்தை முன்னாடி விழு வரட்டும். புடி சாமி, புடி அந்த சாமியை கொடு. புடி கரகத்தை, புடி கரகத்தை, புடி சாமி. பொறுமையா ஆடணும், கீழே மேல விழுகக்கூடாது. அகில உலக மக்களை கட்டி காக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். பொறுமையா ஆடி வரணும். உன் மேல சொல்லும் பொழுது ஒரு கரகமா மேடையில வந்து இறங்க வேண்டும். இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி கரகம் இறங்கி விட்டது. மூன்றாவதாக கொன்னையூர் தண்ணி இருந்துச்சுன்னா, தண்ணி இருந்தா அந்த குழந்தைகளுக்கு உடனே குடிக்க கொடுத்துறாதீங்க. குடிக்க வந்து கொஞ்சம் நேரம் கொண்டு கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பிடிச்சு உட்கார வைங்க. பின்னாடி ஒரு ஆள் தூக்க முடியாது. தண்ணி இருந்துச்சுன்னா பக்கத்துல மட்டும் அடிச்சுடுங்க. குடிக்க கொஞ்சம் நேரம் சென்று கொடுங்க. மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கி விட்டது. நான்காவதாக இருந்திரப்பட்டு எல்லைகளே பின்னாடி போகக்கூடாது. எந்த ஒரு தெய்வமும் பின்னாடி போனதாக சரித்திரம் கிடையாது. மக்களை காக்கக்கூடிய தெய்வம் முன்னாடி வா. உன் வேலை சொல்லும் பொழுது ஒரு கரகமா பின்னாடி தள்ளி ஆடுங்க. முன்னாடி விடுங்க, கொஞ்சம் சைடுல ஓரம் பண்ணலுங்க. கரகம் உள்ள முன்னாடி வாங்க சாமி. நான்காவது கரகம் இருந்திரப்பட்டி
கரக இருந்துரைப்பட்டி முத்துமாரி தாயினுடைய கரக இறங்கிவிட்டது. 5வது கரக வைத்தூர் முத்துமாரி உலக மக்களுடைய வைத்த வழியை போக்கக்கூடிய தாகி வைத்தூர் முத்துமாரி. வயிற்றுல தீராத வைத்த வழி என்பது ஏற்பட்டால் தாயை வைத்தூர் முத்துமாரி ஆலயத்துல வந்து என் பிள்ளைகளுக்கு வைத்தல மாவிளக்கு மாவு எடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வைத்த வழி நீங்க வேண்டும் என்று நேர்த்திக்கடன் வைத்தால் அந்த வைத்த வழியை போக்கி வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் வைத்தூர் முத்துமாரி. ஓடிவா தாயே, அம்மா வைத்தூர் இல்லாத சாமி பெரியவர்களுக்கு திண்ணூறு கொடுப்பான். பிடிங்க அந்த சாமியை, கரக இல்லாத சாமியெல்லாம் பிடிங்க. கரக இல்லாத சாமியெல்லாம் அப்படியே பிடிச்சுக்கோங்கம்மா, கீழே விழுந்துடாம. பிடிமா நில்லு சாமி. திண்ணூறு வச்சா பொறுமையா நிக்கணும், கீழே விழுகாத, கீழே விழுகாம பொறுமையா நில்லு சாமி. பொறுமையா நில்லு. அப்படியே இப்பொழுது சாந்தாள் சமயபுரம் சாதிச்சால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய சாந்தாள் சமயபுரம் சாதிச்சால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய 2 பூங்கரங்கள் மட்டும் தாயாகப்பட்டவள் நமது மந்தையில் நின்று கொண்டிருக்கின்றது. தாயாகப்பட்டவள் உலக மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தில் கை கொடுக்கக்கூடிய தெய்வம் கண்ணபுரத்து கருமாரி. உலக மக்களை எல்லாம் சமயத்தில் வந்து காக்கக்கூடிய தெய்வம் சமயபுரத்து முத்துமாரி. ஆத்தாளோட அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் சமயபுரம் எல்லைக்கு. அப்படி வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த அழகு முத்துமாரி தாயாகப்பட்டவள் நமது ஊர் மந்தையில் மனங்குழுந்து ஆடி ஆத்தா கரக இறங்கினால் நல்லா மலமாறி பொழியும் என்பது ஐதீகம். அதனால இருக்கக்கூடிய தாய்மார்கள் பக்த கோடி பொதுமக்களை எல்லாரும் அப்படியே கைதட்டுங்க. பொறுமையா மனங்குழுந்து ஆடி ஆத்தா கரக இறங்கணும். எல்லாரும் கைதட்டுங்க பார்க்கலாம். ஜோரா கைதட்டு. கீழே மேல விழுகாம பொறுமையை நின்னாடு தாயே. ஆத்தா செலுத்த திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையில குடிகொண்டிருக்கக்கூடிய சமயபுரத்தூர் முத்துமாரி தாயினுடைய கரக இறங்க போகுது. அப்படியே எல்லாரும் தலைக்கு மேல கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜோரா அப்படியே தலைக்கு மேல கைதட்டுங்க. தாயே தாயே
சாமிக்கெல்லாம் திண்ணூறு போடு அப்படின்னு நில்லு சாமி, பொறுமையா நிக்கணும். வந்த தெய்வம் எல்லாம் பொறுமையா நிக்கணும். திண்ணூறு வச்சா நில்லு சாமி, பொறுமையா நின்று கீழே கீழே நில்லு சாமி, அப்படி நில்லு நில்லு அப்படியே நேரம். இப்பொழுது தாயாகப்பட்டவள் 7 சக்தியும் நமது ஊர் மந்தையில் அருள் பெற்று இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பொதுமக்கள் ஒவ்வொருத்தரா வந்து இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய துண்டுல தாங்கள் கையில் என்ற காணிக்கை செலுத்தி திருநூறு பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய காணிக்கையாகப்பட்டது ஏனூர் என்ன முத்துமாரியம்முடைய ஆலயத்துக்கு படிகாணிக்கையாக சென்றுவிடும். அதனால தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு தாங்களின் கையில் என்ற காணிக்கையை அருகாமையில் இருக்கக்கூடிய துண்டுல போட்டு